சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலுக்கென்று தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் ஆகி ஹிட்டான சிலன மெட்டியோலி, கோலங்கள், நாதஸ்வரம், கல்யாணவுடைய என பல சீரியல்கள் இன்னும் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருக்குது. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்ச சீரியல் தான் பாக்கியலட்சுமி சீரியல். இந்த சீரியலில் இனியா கதாபாத்திரம் நடித்த நடிகை நேஹா அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மூலமையாக இப்போ இன்னில் பார்க்கலாம். பாக்கியம் சீரியலை கடந்த 6 வருடங்கள்லாம் நான் ஒரு ப்ராஜெக்டாக பார்க்கல. என்னுடைய வாழ்க்கை பயணமாக தான் நான் அதை பார்த்துருக்கேன். என்னுடைய 2வது குடும்பமாக என்னுடைய 2வது வீடு எல்லாமே இந்த பாக்கியம் சீரியல் சொல்லிட்டு தான். இந்த சீரியல் நடித்த சக நடிகர்கள் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பழகுவாங்க. ஒரு மகளாகவும் ஒரு தங்கச்சியாக வந்து என்னை பார்த்தாங்க. அதாவது இந்த சீரியல் நடித்த நடிகர் எல்லாமே நாங்கள் நடித்தோம் அப்படிங்கிறத விட நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியல் இப்போ முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போதே என்னுடைய கண்களில் கண்ணீர் விடுது. நான் இந்த சீரியலில் நடித்த சக நடிகர்களை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். வேறொரு ப்ராஜெக்டில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு நேஹாவுங்க ரொம்பவே எமோஷ்னலாக இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பாக்கியம் சீரியலை விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? இந்த சீரியல் முடிஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம 2 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.